சிந்து நதி நீர் நம்மளுடைய விவசாயிகளுக்கு தான் பயன்படும், எதிரி நாட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கறது ஓப்பனா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கும் பார்த்தோம்னா கொடியேற்றும் போது ஒரு பெண் ராணுவ அதிகாரி தான் மோடி அவர்களுடைய பக்கத்துல நின்றுருக்காங்க. கிட்டத்தட்ட இப்ப நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல்ல மட்டுமே பார்த்தோம்னா 2500க்கும் மேற்பட்ட கட்சிகள், 8000 போட்டியாளர்கள் 2014க்கு முன்னாடி இருந்த இந்தியாவுக்கும் இன்றைய இந்தியாவிற்கும் அவ்வளவு வித்தியாசங்கள் நம்ம சொல்லலாம். 1,00,000 தடுப்பணைகள் ஒரு மனுஷன் கட்டியிருக்காரு. இதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயத்தை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்காரு. சைனா பொருட்களை அடிச்சு துவைச்சிட்டு இன்னைக்கு நம்ம உள்நாட்டு உற்பத்தி கூடுனது மட்டும் இல்லாம மற்ற நாடுகளுக்கும் பார்த்தோம்னா நம்ம இந்திய பொருட்கள் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய ராணுவ வீரர்களுடைய துப்பாக்கி சுடும் திறன் என்ன சொல்றாங்கன்னா 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு குறிப்பார்த்து சுடும் திறன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வந்தே மாதரம். சாமானியர்கள் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்தியன் என்பதால் நாம் பெருமை கொள்கிறோம். 12வது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் செங்கோட்டையில இன்னைக்கு கொடியேற்றி வச்சு மக்கள்கிட்ட 105 நிமிடம் உரையாற்றியிருக்காங்க. அதுல அவர் சொல்லும்போது முக்கியமாக சிந்து நதி நீர் நம்மளுடைய விவசாயிகளுக்கு தான் பயன்படணும், எதிரி நாட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது ஓப்பனா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு கண்டிப்பாக ஒரு தைரியம் வேணும். ஏன்னா இப்ப பாகிஸ்தான் நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கு. நீ தண்ணி குடிக்காட்டி உடனே நான் இப்படி செஞ்சிருவேன் அப்படி செஞ்சிருவேன், அம்பானியினுடைய சொத்துக்களை நாங்க டேமேஜ் பண்ணி இந்திய பொருளாதாரத்தை நாங்க சீர்குலைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல இன்னைக்கு சுதந்திர தின உரையில அவர் சொல்றாரு, இந்தியாவினுடைய தண்ணி இந்திய விவசாயிகளுக்கு மட்டும்தான் பயன்படணும், எதிரி நாட்டுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லியிருக்காங்க. முப்படை தளபதிகளினுடைய ராணுவ மரியாதையை ஏற்றுக்கொண்டிருக்காரு. இன்னைக்கும் பார்த்தோம்னா கொடியேற்றும் போது ஒரு பெண் ராணுவ அதிகாரி தான் மோடி அவர்களுடைய பக்கத்துல நின்றுருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட 12வது முறையாக அவர் கொடியேற்றி வச்சிருக்காங்க. அவரை சுத்தி குண்டு துளைக்காத பெட்டிகள் எதுவுமே இல்லை. பயம் இல்லாம தைரியமாக, இதுதான் ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது. இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த குண்டு துளைக்காத பெட்டிக்குள்ள நின்றுதான் இதற்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள்லாம் குடியரசு தின உரையும் சுதந்திர தின உரையும் நிகழ்த்துவாங்க. ஆனா மோடி அவர்கள் நம்முடைய நாட்டிற்கு பிரதமராக வந்ததுக்கு பிறகு 2014 இருந்து இன்னைக்கு வரைக்குமே பார்த்தோம்னா ஒரு நிலையான அரசாங்கத்தை கொண்டு வந்தது மட்டும் இல்லாம நம் நாட்டை பல வழிகள்ல முன்னேற்றி கொண்டு போயிருக்காங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி ரொம்ப சாதாரணமா ஒரு சீப்பா வாக்காளர்ல குளறுபடி பண்ணி தான் இவங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆனா நம்ம பார்த்தோம்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, 145 கோடி மக்களை கொண்ட ஒரு நாடு. இந்த நாட்டினுடைய எலெக்ஷனை உலக நாடுகளே வியந்து பார்த்தாங்க. எப்படி இவ்வளவு பேர், மற்ற நாடுகள்ல பார்த்தோம்னா 2 கட்சிகள் மட்டும்தான் இருக்கு, இல்லாட்டி சிங்கிள் ராஜ்யமாக இருக்கும். ஆனா இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, ஒரு ஜனநாயக நாடு. அந்த நாட்டுல பார்த்தோம்னா இந்த எலெக்ஷன் நடத்தி முடிக்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயம். கிட்டத்தட்ட இப்ப நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல்ல மட்டுமே பார்த்தோம்னா 2500க்கும் மேற்பட்ட கட்சிகள், 8000 போட்டியாளர்கள், ஒரு ஆளு 2 ஆள் இல்ல, 8000 போட்டியாளர்கள்ல சிங்கிள் ஆளா, அதான் சொல்லுவாங்களா பேர அரசன் மாதிரி சிங்கிள் ஆள் ஜெயிச்சு வந்திருக்காரு. 1.5 கோடி எலெக்ஷன் ஆபீசர்ஸ் இதுல ஒர்க் பண்ணிருக்காங்க. பல லட்சம் போலீஸ் ஆபீசர்ஸ், சிஆர்பி ஆபீசர்ஸ், மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாருமே இந்த எலெக்ஷனுக்காக வேலை பார்த்திருக்காங்க. 10 லட்சம் புது போலீஸ் ஸ்டேஷன்ஸ் உருவாக்குனாங்க. 11,000 நியூஸ் பேப்பர்ஸ் நம்ம நாட்டுல இருக்கு. கிட்டத்தட்ட 11,000 நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் டிவி சேனல்ஸும் சேர்த்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 1 கோடி சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், 1 லட்சம் சோசியல் மீடியா சேனல்ஸ், இது எல்லாருமே கிட்டத்தட்ட 4ல இருந்து 5 மாசம் வரைக்கும் எலெக்ஷன் பத்தி மட்டுமே தான் பேசிட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் நம்முடைய பாரத பிரதமருக்கு மீடியா சப்போர்ட் சுத்தமா இல்லை. இப்பதான் வடநாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா திரும்பிட்டு வர்றாங்க. அதிகமான எதிர்ப்புகள் தான் இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ்க்கு, ராகுலுக்கு இருக்கிற ஒரு சப்போர்ட் நம்முடைய பாரத பிரதமருக்கோ அது சார்ந்த பாஜக கட்சிக்கோ இல்ல, எதிராகத்தான் இருக்கும். அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு சேனல்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய பணத்தை அந்த பணத்தை வச்சு நாங்க மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிறோம், மக்கள் எங்களை புரிஞ்சுக்கிட்டா போறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் எல்லா மக்களுக்குமே, இந்து முஸ்லிம் கிறிஸ்டின்ஸ் எந்த பாகுபாடும் இல்லாம
வளர்ச்சி திட்டங்கள் மட்டும்தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம் நாட்டை வந்து முன்னேற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க. 2014க்கு முன்னாடி இருந்த இந்தியாவுக்கும் இன்றைய இந்தியாவிற்கும் அவ்வளவு வித்தியாசங்கள் நம்ம சொல்லலாம். குறிப்பா பார்த்தோம்னா பொருளாதாரத்தை வந்து 11வது இடத்துல இருந்துச்சு, இன்னைக்கு வந்து 4வது இடத்துல இருக்கு. டிஃபென்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம வந்து 4வது இடத்துல இருக்கும். உலகின் மிகவும் அதாவது மிகவும் வலிமை வாய்ந்த நாடுகள்ல வந்து 3வது இடத்துல இருக்கும். அமெரிக்கா, சீனா, 3வது இடத்துல இந்தியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் போனோம்னா நம்ம அமெரிக்காவே தூக்கி அடிச்சுட்டு நம்ம வந்து மேல வந்துருவோம். கிட்டத்தட்ட ஒரு 2500க்கும் மேற்பட்ட கட்சிகள், 8000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இருந்த இடத்துல சிங்கிள் ஆளா வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த முறை மட்டுமே 53 கோடி வாக்காளர்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பல நாடுகள்ல ஒன்று சேர்ந்து இருந்த மக்கள் ஓட்டு போற அளவுக்கு நம்ம வந்து ஓட்டு போட்டிருக்கோம். இந்த ஒரு சிங்கிள் ஆள் வந்தது பார்த்தோம்னா மற்ற நாடுகளுக்கும் பிடிக்கல, இங்க நம்ம உள்நாட்டில் இருக்கும் தேச துரோகிகளுக்குமே பிடிக்கல. அவர் அப்படி என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்ல ரொம்ப வந்து இலக்காரமா பேசுவாங்க. என்ன செஞ்சுட்டாரு, என்ன சாதிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம் நாடை பார்த்தோம்னா எல்லா நாடுகளுமே வந்து ஏழை நாடு, பிச்சைக்கார நாடு. உங்க நாட்டு மக்கள் வந்து பாகிஸ்தான் கூட சொல்லுவோம், உங்க நாடு வந்து மக்கள் வந்து டாய்லெட் இல்லாம வெளியே போவாங்கன்னு சொல்லிட்டு கேவலமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து எல்லா வீட்டுக்குமே வந்து டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய் கொடுங்க, மேற்கொண்டு நம்ம பணம் போட்டு இன்னும் நம்ம செஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இன்னைக்கு டாய்லெட் இல்லாத வீடுகள் இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா வடநாட்டு பக்கம்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆண்ட அந்த காங்கிரஸ்காரங்க அந்த நாட்டு மாநில, அதாவது வடநாட்டு மக்களை ஃபுல்லாவே வந்து ரொம்பவும் கீழ் மட்டத்திலே வச்சிருந்தாங்க. அதனாலதான் அங்கிட்டு வர்ற மற்ற நாடுகள் எல்லாமே வந்து நம் நாட்டை வந்து ரொம்ப இழிவாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அத்தனை பேர் வீடு இல்லாத அதாவது யார் வீட்லயுமே வந்து இன்னைக்கு டாய்லெட் இல்லை அப்படிங்கறது கொண்டு வந்துட்டாங்க. தண்ணீர் பிரச்சனை வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ராஜஸ்தான் சைடு எல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து ட்ரையான ஏரியா. அந்த ஏரியாவுல தண்ணீர் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா கிட்டத்தட்ட குஜராத்ல இருந்து நர்மதை நதியிலிருந்து வீணாக கலக்கக்கூடிய அரபிக்கடல்ல போய் கலக்கக்கூடிய தண்ணியை நிப்பாட்டி டேம்களை கட்டி, பெரிய பெரிய டேம் கட்டி, அதுக்கடுத்து சின்ன சின்ன தடுப்பணைகள், கிட்டத்தட்ட 1,00,000 தடுப்பணைகள் ஒரு மனுஷன் கட்டியிருக்காரு. இதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லாத விஷயத்த சாத்தியப்படுத்தி காட்டியிருக்காரு. அங்க இருந்து கிட்டத்தட்ட 2 மாநிலங்கள் கடந்து ராஜஸ்தானுக்கு தண்ணி கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அங்க வெயில் அதிகமாக அடிக்கும். அப்ப அந்த சின்ன சின்ன தடுப்பணைகள் கொண்டு வரும்போது அது மேல ஃபுல்லாவே வந்து சோலார் பேனல் அமைக்கிறாங்க. ஏன்னா தண்ணி வந்து ஆவியாகி வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த தடுப்பணைகளுக்கு மேல வந்து சோலார் பேனல்கள் அமைக்கிறாங்க இல்லையா. அப்ப அந்த வெயில்ல வந்து கரண்ட் கிடைக்குது. இன்னைக்கு அந்த ராஜஸ்தான் மாநிலம் இந்தியாவிலே வந்து அதிகமாக சோலார் பேனல் மூலமாக கரண்ட் தயாரிக்கும் மாநிலம். மற்ற மாநிலங்களுக்கு கரண்ட் வந்து அவங்க சேல் பண்றாங்க. அப்ப அந்த மாநில மக்கள் தண்ணி ஆவியாகாமல் இடத்தையும் சேவ் பண்றாங்க. அந்த இடத்து மேலேயே வந்து சோலார் பேனல் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட 2 in 1 ப்ராஃபிட் மாதிரி கொண்டு வந்து அந்த மாநில மக்களுக்கு வந்து தண்ணீர் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் பார்த்தோம்னா ராஜஸ்தான்ல வந்து பாலிகேமி, அதாவது பலதார திருமணங்கள் அதிகமாக இருந்தது. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா தண்ணீர் பிரச்சனை. ஒரு மனைவி தண்ணி எடுக்க போவாங்க, ஒரு மனைவி வீட்டுல இருந்து சமைப்பாங்க. இன்னொரு மாசம் அந்த வீட்டில் இருக்கும் மனைவி வந்து தண்ணி எடுக்க போவாங்க, தண்ணி எடுத்த மனைவி வீட்டுல சமையல் பண்ணுவாங்க. இப்படி இருந்தது. இது மட்டும் இல்லாம அங்க வந்து குழந்தைகள் திருமணம் அதிகமாக இருந்தது. ஏன்னா சிறு வயசுல திருமணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த பெண் வந்து தண்ணி எடுக்க போறதுக்கு ஹெல்த் வைஸா அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே சின்ன குழந்தைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த தண்ணீர் வந்ததுக்கு பிறகு அங்க பலதார திருமணம் தடைப்பட்டிருக்கு, குழந்தை திருமணம் நிப்பாட்டப்பட்டிருக்கு. இது வந்து அந்த மாநில மக்களுக்கு வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த வந்து நம்முடைய பாரத பிரதமர் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. நம் நாட்டுல வந்து பண பரிவர்த்தனைகள் அதிகமாக நடக்கும். இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து 500 ரூபாய் கூட பேங்க்ல வந்து நம்மளால வந்து ஹோல்டு பண்ணி, அதாவது வந்து டெபாசிட் மாதிரி வந்து ஒரு 500 ரூபாய் எப்பவுமே மினிமம் பேலன்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கணும். அது வைக்கவே முடியாத மக்கள் இருக்கும் நாட்டுல எல்லாருக்கும் இன்னைக்கு ஃப்ரீ அக்கௌண்ட். எப்படின்னா நம்ம 500 ரூபாய் கூட வேண்டாம், அக்கௌண்ட் இருந்தா போதும், கொண்டு வந்துட்டாரு. அத்தனை பேருக்குமே இன்னைக்கு அக்கௌண்ட். யூபிஐன்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து இன்னைக்கு நம் நாட்டில் இருக்கும் பண பரிவர்த்தனைகள் உலக நாடுகள் சேர்ந்து பண்ற பரிவர்த்தனைகள் நம் ஒரு நாடு இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டும் பல 1000 கோடி ரூபாய் வந்து அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாகவே நடக்குது. இப்போ வந்து நமக்கு டைம் சேவ் ஆகுது, நம்ம பேங்க் போக வேண்டாம், கையில பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம பயந்துகிட்டே இருக்க வேண்டாம். இப்ப ஃப்ரீ அக்கௌண்ட், யூபிஐ,
யூபிஐ பார்த்தோம்னா இன்னைக்கு சாதாரண டீ கடை தெருவுல இருக்கிற உட்காந்து ஒரு சாதாரண காய்கறி விற்கிறவங்க கூட இன்னைக்கு எல்லாத்தையுமே யூபிஐ இருக்கு. இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண சிதம்பரமே இன்னைக்கு வந்து அவரால் வந்து பதில் பேச முடியல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தாய்மார்களுக்கு பார்த்தோம்னா ஃப்ரீயாக ரேஷன் பொருட்கள் கிடைக்குது. இன்னைக்கு எல்லா பொருட்களுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குது. மாநில அரசு வந்து அது ஒரு மீடியேட்டர் மாதிரி இருந்து வாங்கி தான் கொடுக்குறாங்க. எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஒவ்வொரு மாநிலங்கள் வாங்கி மக்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ரேஷன் பொருட்கள் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமா ஃப்ரீயா, எப்ப கோவிட் டைம்ல இருந்து இப்ப வரைக்குமே வந்து ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. வடநாட்டு பக்கம்லாம் பார்த்தோம்னா 2 டைம்ஸ் கொடுப்பாங்க. ஒரு தடவை ஃப்ரீ ரேஷன் பொருள் கொடுத்துருவாங்க. ஒரு தடவை வந்து ரொம்ப கொஞ்சம் காசுக்கு, அதாவது கிலோ 2 ரூபாய், கிலோ 3 ரூபாய்க்கு வந்து அங்க வந்து கோதுமைகள் அதிகமாக சாப்பிட்றதுனால கோதுமை வந்து அவங்களுக்கு அதிகமாக அங்க கிடைக்கும். அப்ப 2 முறை வந்து அவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்குது. பெண்கள் தாய்மார்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக கேஸ் கனெக்ஷனை வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி நம்ம 7,000 8,000 கட்டி ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கேஸ் கனெக்ஷன் வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அத்தனை பேருக்குமே வந்து கிட்டத்தட்ட 10 கோடிக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வந்து இன்னைக்கு வீட்டுக்கு கேஸ் கனெக்ஷன் கிடைச்சிருக்கு. இது எந்த கவர்மெண்ட் செய்யும்? மோடி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம மோடி மெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்த உடனே செஞ்ச 2வது வருஷத்திலேயே, அந்த வருஷத்துலயே நினைக்கிறேன், 2வது வருஷத்துலயே அவர் ஆரம்பிச்ச ஒரு ஸ்கீம் வந்து மோடி மெடிக்கல். கிட்டத்தட்ட 10% இருந்து 95% வரைக்கும், கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 90%, 95% வரைக்கும் மானியத்துல மாத்திரைகள் கிடைக்குது. இன்னைக்கு எல்லாரும் பார்த்தோம்னா பெரிய பெரிய மெடிக்கல் ஷாப்ஸ்க்குலாம் யாருமே இப்ப போறது இல்லை. மோடி மெடிக்கல்லே போய் வாங்கிடுறாங்க. அந்த மருந்துகள் இல்லாட்டி கூட அவங்க போன் நம்பரை வாங்கி வச்சுட்டு வாங்கின உடனேவும் போன் பண்ணி சொல்லிடுறாங்க. இப்ப அந்த அளவுக்கு வந்து எல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு நினைச்ச இடத்துல இந்தியா முழுவதும், குறிப்பா பார்த்தோம்னா காஷ்மீர் மாநிலத்துல அதிகமாக இப்ப வந்து மோடி மெடிக்கல் வந்துருச்சு. கோல்டன் கார்டுன்னு சொல்லக்கூடிய ஆயுஷ்மான் கார்டு, அதாவது வந்து இன்சூரன்ஸ் கார்டு, ஒரு மனிதருக்கு, ஒரு ஆளுக்கு ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய். அதெல்லாம் வந்து எந்த கவர்மெண்ட் இது வரைக்கும் யோசிச்சுட்டு கூட இருக்க மாட்டாங்க. பணம் இல்லையா, கவலை வேண்டாம், ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிக்கோ, கவர்மெண்ட் கொடுத்துரும், நீ எல்லா ஆப்ரேஷனுக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மருந்து கிடைக்குது, குறைந்த விலையில மருந்து கிடைக்குது, ஃப்ரீயாக வந்து நமக்கு இன்சூரன்ஸ் கிடைக்குது. இப்ப பெண்களுக்கும் சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய தொழில்களை வந்து நிறைய மேம்படுத்தி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா வடகிழக்கு மாநிலங்கள்ல இவர் வந்தோடனே செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா? அங்க வந்து 8 கிராமங்கள், 15 கிராமங்களுக்கு கூட ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்காதாம். இவர் வந்ததுக்கு 2014க்கு பிறகு முதல்ல வந்து 8 கிராமங்களுக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் படிப்படியா படிப்படியா மாத்தி மாத்தி இன்னைக்கு ஒரு கிராமத்துல 2 3 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கொண்டு வந்துடுறாங்க. 8 கிராமங்களுக்கு ஒரு பெரிய ஜிஹெச் கொண்டு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும், ஸ்கேன் முதல் கொண்டு பண்ற மாதிரி, ஏதாவது பெரிய நகரங்களுக்கு போகாம அந்த ஒரு 8 கிராமங்களுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அத்தனை கிராமங்களுக்கும் ரோடு வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க, கரண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க, நெட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வடகிழக்கு மாநிலங்கள்லாம் நக்சலைட்டுகள் வந்து அவங்களாவே வந்து சரண்டர் அடையிறாங்க. அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு வந்து 7 லட்சத்துல இருந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க. அதுல வர வட்டி வந்து நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மந்த்லி வந்து 5,000 ஸ்டைஃபன் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச தொழிலுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸ்டைஃபனோட ட்ரைனிங் கொடுத்து அவங்கள கூப்பிட்டு போய் பேங்க்ல லோன் வாங்கி கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு நக்சலைட்டா இல்லாதவங்க கூட நாங்களும் நக்சலைட்டு தான், எங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க, நாங்களும் வந்து மனம் திருந்தி வாழ்றோம் சொல்லிட்டு வந்துட்டு இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப பிரமிப்பான விஷயமாக இருக்கு. நான் நக்சலைட் இல்லைன்னு சொல்லிட்டு, நான் நக்சலைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் சரண்டர் ஆகி அதுல வரும் பெனிஃபிட் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. குறிப்பா பார்த்தோம்னா நிறைய பெண் நக்சலைட்டுகள் வந்து இப்ப சமீபமாக 2 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப, அதாவது அந்த கமாண்டர் லெவல்ல இருக்கிற 3 பெண்கள் வந்து சரணடைஞ்சாங்க. அவங்க சொல்லும் போது, நாங்க எங்களுடைய கிராமங்கள் எப்படி இருக்கணும்னு நாங்க நினைச்சோமோ அதை வந்து இந்த மோடி கவர்மெண்ட் செய்யுதுங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை? எங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல, ஒரு பாம்பு கிடைச்சாலோ ஒரு பூரான் கிடைச்சாலோ எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்டு பண்றதுக்கு கூட இங்க எந்த வசதியுமே இல்ல, எங்களுக்கு வந்து ரோடு இல்ல, இவங்களை தூக்கிட்டு போறதுக்கு நல்ல ஒரு காரோ ஒரு ஆட்டோவோ இல்லை. இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு நல்ல ரோடு போட்டு கொடுத்துருக்கு, தண்ணீர் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, ஃப்ரீ ரேஷன் பொருட்கள் எங்க பெண்களுக்கு கிடைக்குது, கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை விட எங்களுக்கு என்ன வேணும்? நாங்க என்ன நினைச்சோம், எங்க கிராமங்கள் எப்படி இருக்குன்னு நாங்க நினைச்சோமோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்க அரசாங்கம் செய்யுது. அதனால வந்து
நாங்க சரணடைறோம் சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்த வெடிகுண்டுகள், துப்பாக்கிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு சரணடைஞ்சிட்டு அந்த பெண்கள் வந்து எங்களுக்கு வந்து ஏதாவது தொழிலுக்கு வந்து எங்களுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாலண்டியரா வர்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் வந்து அதை பத்தி பேசவே ரொம்ப வந்து எரிச்சலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நல்ல விஷயமே பேசுவோம். மோடி ஐயா அவர்கள் செஞ்ச விஷயங்களவே அப்படி அந்த பெண்கள் வந்து சரணடைஞ்சிருக்காங்க. நிறைய ஆண்கள் பெரிய பெரிய ஹை லெவல்ல இருந்தவங்க வந்து அமித்ஷா அவர்களுடைய குழுக்கள்ல வந்து டைரக்டா பேச்சுவார்த்தைகள் நடத்தி எவ்வளவு வெப்பன்ஸ் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னே தெரியல. அத்தனை வெப்பன்ஸை வந்து சரணடைஞ்சிட்டு இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து தொழில் முனைவோர்களாக ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பா பார்த்தோம்னா ஒடிசா மாதிரி இருக்க மாநிலங்கள் வந்து அதாவது டோங்கரியா ஷால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷால் வந்து கிட்டத்தட்ட 1800 நேச்சுரல் கலர்களை கொண்டு கிட்டத்தட்ட அந்த ஒரு ஷால் செய்யறதுக்கு 4 மாசம் ஆகுமா. எல்லாமே வந்து அந்த பெண்கள் வந்து கையிலேயே செய்யறாங்க. அந்த பெண்களை போய் தேடி பிடிச்சி, ஏன்னா இது வந்து ரொம்ப ரேரான ஷால். இந்த தொழில் வந்து அழிஞ்சிடக்கூடாது. இதை வந்து அங்க இருக்கும் ஒரு பழங்குடி இன மக்கள் மட்டுமே செய்யறாங்க. அந்த மக்கள்கிட்ட பேசி நீங்க இன்னும் மத்தவங்களுக்கு இதை வந்து நீங்க ட்ரைனிங் கொடுங்க. இதை வந்து நீங்க கையில செய்யறது எப்படி வந்து நம்ம மெஷின்ஸ் மூலமாக நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி மற்ற பெண்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க வச்சு இன்னைக்கு அந்த ஷால்களுடைய உற்பத்தி வந்து வெளிநாடுகளுக்கு போற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அங்க இருக்கும் 40% பெண்கள், ஒரிசா பெண்கள் வந்து இந்த தொழில ஈடுபட்டது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்குமே வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சம்பூர் சாரீஸ், அது வந்து ஒரு சாரீ செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் டு 12 மாசம் ஆகுமா. அந்த ஒரு சாரியினுடைய விலை வந்து 45,000. அதை நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு சில நடிகைகள் உடுத்திருக்காங்க. முகேஷ் அம்பானி அவங்களுடைய ஒய்ஃப் வந்து அந்த சாரி உடுத்திருப்பாங்க. அந்த சாரியினுடைய காஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். எல்லாமே வந்து நேச்சுரல் கலர்ல கையிலே வந்து அதாவது இந்த தறி மூலமாக நெய்யறதுனால அது அந்த ரேட் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பெர்ஃப்யூம் பார்த்தோம்னா இதற்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் ஆனது. கன்னோஜ் சிட்டியில கிட்டத்தட்ட 35% மட்டுமே ஏற்றுமதி ஆயிக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு பார்த்தோம்னா 80% மேல கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய்க்கு பெர்ஃப்யூம் மட்டுமே வந்து சேல்ஸ் ஆகுது. அந்த பெர்ஃப்யூம் பார்த்தோம்னா எல்லாமே வந்து நேச்சுரலான ரோசஸ். அது வந்து பெரிய பெரிய மண் களையங்கள்ல போட்டு அதை வந்து பதப்படுத்தி முல்தானி மிட்டி அது மாதிரி எல்லாமே வந்து நேச்சுரலான பொருட்களவே போட்டு அந்த இன்னும் நிறைய பொருட்கள் காமிக்கிறாங்க. அதோட பேர்ஸ் வந்து எனக்கு கரெக்டா தெரியல. அதுகளெல்லாம் போட்டு மொத்தம் இப்ப வந்து அதனுடைய பெர்ஃப்யூம் மட்டுமே வந்து 89 நாடுகளுக்கு வந்து நம்ம இன்னைக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அதனுடைய வருமானம் மட்டும் வருஷத்துக்கு நான் சொல்றது ஒரு சிட்டியினுடைய வருமானம் கிட்டத்தட்ட 15,000 கோடியை தாண்டுதான். இன்னும் அடுத்த வருஷம் பார்க்கும்போது இன்னும் வந்து நாங்க அதிகமாக செய்யறோம். இது ஃபேக்டரி எல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு கிராம மக்களே அந்த கண்ணோஜி கிராம மக்கள் ஃபுல்லாவே வந்து இந்த தொழில் தான் செய்யறாங்க. சின்ன பாட்டிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு ரேட்டு வருது. இதெல்லாம் இது ஃபுல்லாவே வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு அதன் மூலமாக இந்த தொழில் வந்து அழியக்கூடிய நிலைமை. இப்ப அதுதான் முக்கியம். இந்த தொழில் வந்து அழியக்கூடிய நிலைமையில இருந்தது. அவங்க பிடிச்சி தேடி பிடிச்சி இதை என்ன பண்ணலாம், இதை எப்படி இன்னும் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், உங்களுக்கு என்ன தேவை, லோன் தேவையா லோன் வாங்கிட்டோ. இப்பெல்லாம் பார்த்தோம்னா முத்ரா லோன் மாதிரி லோன்கள் எல்லாமே வந்து செக்யூரிட்டி இல்லாம லோன் கொடுக்குறாங்க. இப்ப அந்த தொழில் வந்து நலிவடைந்து இந்த தொழில்கள் வந்து மேம்படுத்துறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த பக்கம் நிறைய கிராமங்கள்ல வந்து இஸ்லாமிய குடும்பங்கள் வந்து அந்த அஜ்மீர் தர்கா அது மாதிரி தாஜ்மஹாலை வந்து ஒரு சில பொருட்கள் வந்து 2 பேர் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்கள பிடிச்சி தேடி பிடிச்சி மற்ற இளைஞர்களுக்கு வந்து நீங்க ட்ரைனிங் கொடுங்க. இந்த தொழில் வந்து அழிஞ்சிடக்கூடாது. இது வந்து பாரம்பரியமான தொழில். ஏன்னா அவங்களே சொல்றாங்க இதுல அதிகமான வருமானம் இல்லாததுனால எங்களுடைய பிள்ளைகள் இந்த தொழிலுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்கள தேடி பிடிச்சு அவங்கள வந்து மற்றவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துக்க வச்சு அந்த தொழில்களை வந்து வளர்த்து விடுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எத்தனையோ தொழில்கள் வந்து நலிவடைஞ்சு இருக்க நிலைமையில அது வந்து சிற்பிகள் ஆகட்டும், கைவினை பொருட்கள் ஆகட்டும், அதுகளை ஃபுல்லாவே இன்னைக்கு வந்து அதாவது அது குலத்தொழில்னு சொல்றாங்க. அது வந்து குலத்தொழில் இல்ல. இது வந்து மத்தவங்களும் வந்து இப்ப வந்து நம்ம ட்ரெயின் இப்ப முதல்ல பார்த்தோம்னா பார்பர் ஷாப் ஒருத்தர் தான் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா பியூட்டி பார்லர்ங்கிற பேரை மாத்தி லேடிஸ் இன்னைக்கு நிறைய பியூட்டி பார்லர்ஸ் வச்சிருக்காங்க. ஜென்ட்ஸ் வந்து ஜென்ட்ஸ் பார்லர்ஸ் வந்துருச்சு. இப்ப எல்லாருமே வந்து எல்லா தொழிலுமே கத்துக்கலாம். டெய்லரிங் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டெய்லர் வந்து ரொம்ப ரேரா இருப்பாங்க. இன்னைக்கு ட்ரெஸ் டிசைனருங்கிற பேர்ல எவ்வளவோ பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்துருச்சு. நடிகைகளுக்கு, கல்யாண பெண்களுக்கே பார்த்தோம்னா இன்னைக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லாமே அழியக்கூடிய நிலைமையில் இருந்ததை இதை எல்லாத்துக்குமே வந்து ஒரு புத்து உணர்வு தான் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய பாரத பிரதமர். இப்ப அந்த கண்ணோஜி சிட்டியில பார்த்தோம்னா 35% ஏற்றுமதியில மட்டுமே வந்து 15 கோடி ரூபாய் வந்திருக்குன்னு சொல்றாங்க.
பெர் இயர் வந்து 15,500 டு 2,000 பேருக்கு வந்து இப்ப ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த பெர்ஃப்யூம் தயாரிக்கிறதுக்கு காப்பர் வெசில்ஸ், ரோஸ், ஜாஸ்மின், மருதாணி, முல்தானி மெட்டி, பூக்கள் எல்லாத்தையுமே போட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதை பதப்படுத்தி காப்பர் வெசில் பதப்படுத்தி, ரெண்டாவது அதை வேக வைக்கிறது தான் வந்து மண் கலயத்துல வேக வைக்கிறதுனாலதான் இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலிருந்து வாங்கும் பொருட்கள் தரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்முடைய உள்நாட்டு உற்பத்திகள் வந்து எல்லா விதத்திலையுமே வந்து இன்னைக்கு வந்து டபுள் ஆயிருக்குன்னு தான், ட்ரிபிள் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். நம்மகிட்ட எல்லாமே சைனா பொருட்கள் அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு சைனா பொருட்களை அடிச்சு துவைச்சிட்டு இன்னைக்கு நம்ம உள்நாட்டு உற்பத்தி வந்து கூடுறது மட்டும் இல்லாம மற்ற நாடுகளுக்கும் பார்த்தோம்னா நம்ம இந்திய பொருட்கள் வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்றுமதி வந்து பல மடங்கு கூடியிருக்கு. அதுக்கு காரணம் வந்து அதனுடைய தரம் சொல்றாங்க. இப்ப நம்ம சைனால இருந்து வாங்கினோம்னா பொருட்கள் தரமற்றவையாக இருக்கு. ஆனா இந்தியாவில் இருக்கும் வாங்கும் பொருட்கள் வந்து ரேட்டும் ரீசனபிளாக இருக்கு. பொருட்கள் வந்து நிலையானதாகவும் நம்பகத்தன்மையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஐரோப்பிய நாடுகள் நம் நாட்டில் இருக்கும் உள்நாட்டு உற்பத்தியான டாய்ஸ் மாதிரி பொருட்களை வந்து அதிகம் விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆத்ம நிர்பார் திட்டத்தின் மூலமாக பார்த்தோம்னா நம்முடைய இராணுவ தளவாடங்கள் வந்து மிகப்பெரிய வளர்ச்சின்னு தான் நம்ம சொல்ல முடியும். மற்ற நாடுகள் வந்து நம்ம இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேல நம்ம ஏற்றுமதி பண்றோம். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நம்மளுடைய இராணுவத்தினுடைய தைரியமும் அவங்க பண்ணின ஒரு வீர தீர செயல்களும் நம்மளுக்கு இராணுவத்தில் இருந்த ஏவுகணைகளுடைய செயல்பாடுகளும் உலகத்தை வந்து ஈர்த்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 35 வருஷம் டு 40 வருஷத்துக்கு நம்முடைய இராணுவ தளவாடங்கள் வாங்குறதுக்கு உண்டான ஆர்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,50,000 கோடி ரூபாய்க்கு வந்து இன்னைக்கு ஆர்டர் நம்ம கையில இருக்கு. இன்னும் வந்து அதிகமாகும். இப்ப வந்து அமெரிக்காவினுடைய ஏவுகணைகளுடைய டிசைன் நமக்கு தெரிஞ்சு போச்சு, எந்த லட்சணத்துல எந்த வள்ளல்ல இருந்துச்சு. அதே மாதிரி சைனா ஆல்ரெடி நம்ம சொல்லவே வேண்டாம், எல்லாமே டூப்ளிகேட். பட் இந்தியாவினுடைய பிரம்மோஸ் ஆகட்டும், அக்னி ஆகட்டும், MIRV தொழில்நுட்பம் ஆகட்டும், இது எல்லாமே வந்து இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள் வந்து நம்மகிட்ட வந்து இப்ப நிறைய ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக நம் நாட்டில் இருக்கும் இராணுவத்தின் நடவடிக்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இனி வர வந்து பயப்படுவாங்க. நம்மகிட்ட இருக்கும் இராணுவ தளவாடங்கள் பேர்கள் பார்த்தோம்னா தேஜாஸ், பிரம்மோஸ், தனுஷ், அக்னி, ஆகாஷ், அஸ்திரா, பிருத்திவி, அக்னி. இந்த அக்னி தான் வந்து வெரி பியூட்டிஃபுல். அது பார்த்தோம்னா பெர் இயர் வந்து அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அக்னி 5, இப்போ அக்னி 6 வந்துருச்சு. நம்ம வந்து முன்னாடி இருக்கும் அந்த அதாவது அக்னி, அதாவது முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை சொல்றாங்க இல்லையா, அதை எல்லாமே வந்து 2ஆம் தலைமுறையை 4ஆம் தலைமுறையாகும், 4ஆம் தலைமுறை விமானங்களை 6ஆம் தலைமுறையாகவும் வந்து நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து அதாவது வேஸ்ட் பண்ணல, அதனுடைய தொழில்நுட்பத்தை வந்து அப்கிரேட் பண்ணி இன்னும் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா தான் ஆயிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்மளுடைய இராணுவ வீரர்களுடைய துப்பாக்கி சுடும் திறன் என்ன சொல்றாங்கன்னா 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு குறிப்பார்த்து சுடும் திறன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே வந்து மிகவும் வந்து ஒரு பிரமிப்பான விஷயமாகத்தான் இருக்கு. MIRV தொழில்நுட்பம் பார்த்தோம்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட சிறிய வார்கர்ஸ்களை கொண்டு வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறு இலக்குகளை வந்து குறிப்பாத்து பாயிண்ட் பை பாயிண்ட் அடிப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து நடந்திருக்கு. இங்க இந்தியாக்குள்ள உட்காந்துக்கிட்டு அந்த இடத்த மட்டும் கிட்டத்தட்ட 9 பயங்கரவாதிகளுடைய முகாம்களை மட்டும் தாக்கி அழிச்சிருக்காங்க. பொதுமக்களுக்கு ஒரு சேதம் கூட இல்லாம ஆக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு உலக சாதனை. உலகத்துல இதுக்கு முன்னாடி இப்படி நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கும் அந்த பாதுகாப்பு நிபுணர்களை வந்து ஓப்பனாக இப்ப 4 நாளுக்கு முன்னாடி வந்து அவங்க நாட்டில் இருக்கும் ஒரு பிரைவேட் சேனல்ஸ்க்கு வந்து அந்த பாதுகாப்பு நிபுணர் வந்து இந்தியாவை பத்தி பெருமையாக பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம மேலும் பார்த்தோம்னா இஸ்ரோவினுடைய டிஆர்டிஓவினுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய அர்ப்பணிப்பு நம் நாட்டுக்கு வந்து மிகவும் அதிகமாக இருக்கு. நம்மகிட்ட வந்து சமுத்திரயான், சந்திரயான், மங்கள்யான் இது எல்லாமே வந்து மிகவும் ஒரு சப்போர்ட். சமுத்திரயான் மட்டும் ஒரு சமுத்திரயான் 9 ஸ்டேட்டை வந்து வாட்ச் பண்ணும். கிட்டத்தட்ட 1382 தீவுகளை வந்து வாட்ச் பண்ணும் திறன் கொண்டதாக சொல்லப்படுது. அதனுடைய செயல்பாடுகள் வந்து பக்கத்தில் இருக்கும் நாடுகள் வந்து நம்மகிட்ட என்ன பண்ணினாலும் உடனே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சைனாவுக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடியேவும் ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் சைனாவை நோக்கி நம் இந்தியாவுக்காக வேவு பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே வந்து
நமக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கும் ஒரு நட்பினுடைய ஒரு பாண்டிங் தான் வந்து இது இருக்கு. இதுக்கு நம்மகிட்ட இருக்கும் ராணுவத்தினுடைய சக்தி பார்த்தோம்னா அதோட ஏவுகணைகளுடைய கெப்பாசிட்டி அது எல்லாமே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் 1000 இப்ப பார்த்தோம்னா கண்டம் விட்டு கண்டம் தாண்டி தாக்கும் திறன் படைச்சது அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் வந்து இன்னைக்கு அமெரிக்காவும் சைனாவுமே வந்து பாகிஸ்தானை வந்து ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க. நீ போயிட்டு வாப்பா தம்பி, நாங்க எப்படி இருக்குன்னு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா கிட்டத்தட்ட 2.5 நாள்லயே வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய சோழியை முடிச்சு விட்டதும் இல்லாம இன்னைக்கு அமெரிக்காவுமே வந்து அரண்டு மிரண்டு போய் உட்கார்ந்ததும் இல்லாம 50% டாக்ஸ் விதிச்சுமேவும் நம்ம இந்தியா வந்து எதையுமே கண்டுக்காதனுடைய ஒரு கோபத்தின் வெளிப்பாடுதான் இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு உட்கார்ந்துருக்காரு. 50% டாக்ஸ் போட்டா அந்த நாட்டு மக்களுக்கு தான் பாதிப்பு, நமக்கு எந்த விதமான பாதிப்புமே இல்லை. இன்னைக்கு நம் பாரத பிரதமருடைய செயல்பாடுகள் நான் சொன்னது வந்து ஒரு சில விஷயங்கள் தான். அவருடைய செயல்பாடுகள் இன்னும் சொன்னா நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். குறிப்பா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 12 வருஷமாக பார்த்தோம்னா நிலையான அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்காரு. வன்முறைகளை வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. உள்நாட்டு கலவரங்கள் வந்து சொல்லவே வேண்டாம். அதாவது நம்ம ரொம்ப ரேரா தான். முதல்ல பார்த்தோம்னா வருஷத்துக்கு 400 500 கலவரங்கள் நடந்துட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு இங்க ஒன்றும் அங்கொன்றுமாக தான் நடந்துகிட்டு இருக்கு. பயங்கரவாத தாக்குதலுக்கு உடனடியாக தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் கொடுக்குறோம், பழிக்கு பழி வாங்குறோம். இன்னைக்கு நம்மளாம் சாதாரண மனுஷன், நம்மள ஒரு வார்த்தை சொன்னா நம்ம உடனே திருப்பி கேட்டுருவோம் இல்லையா? அதே மாதிரி என் பிள்ளை இனி தொட்ட உடனே நான் அடிச்சு நொறுக்க வேண்டாங்கிறத அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் உடனே கொடுத்துறாரு. சர்வதேச உறவுகள் நம்ம சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு எல்லா நாடுகளும் ஆபரேஷன் சிந்தூர்ல 190 நாடுகள் நம் நாட்டுக்காக வந்து ஆதரவாக நின்றாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இஸ்லாமிய நாடுகளுக்கும் நமக்குமே வந்து ரொம்ப நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. சவுதி, கத்தார், துபாய் இவங்க எல்லாமே வந்து காஷ்மீர்ல அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. 1000 கோடி 500 மினிமம் 500 கோடி ரூபாய் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பொருளாதார முன்னேற்றம் இன்னைக்கு இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்கு. ட்ரில்லியன் எக்கானமி நம்ம வந்துட்டோம். இன்னும் 3வது இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப ரேரா தான் இருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 5 மாதம் இந்த இயர் முடியறதுக்குள்ளேயும் நம்ம இந்திய பொருளாதாரம் 3வது இடத்துக்கு போயிடும். இது வந்து சாத்தியம் ஆகுமா அப்படின்னு கிண்டல் பண்ணவங்க முன்னாடி ஒரு சாய்வாலா இன்னைக்கு வந்து சாதிச்சுட்டு காமிச்சிருக்காங்க. ஊழல் இல்லாத அரசாங்கம். பாஜக கவர்மெண்ட்ல வந்து எவ்வளவோ அதிகாரிகள் எவ்வளவோ இன்னைக்கு அவங்க கூட இருக்கும் அரசியல்வாதிகள்லாம் பார்த்தோம்னா யாரையுமே வந்து நம்ம வந்து கை நீட்டி நீ இவ்வளவு கொள்ளையடிச்சுக்க நீ ஊழல் பண்ணிருக்கன்னு சொல்லவே முடியாது. இதை சொல்ல முடியாததுனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க தலையை பிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா அங்க உள்ள வந்து அனுராக் தாக்கூரை வந்து வளர்த்து விடுறதே வந்து காங்கிரஸை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு தான். அந்த அளவுக்கு வந்து ஊழல் இல்லாத அரசாங்கத்தை இன்னைக்கு பாஜக கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரிஜிஸ்டர்டு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல பார்த்தோம்னா 400 500 தான் பெரிய இருக்கும். இன்னைக்கு மட்டுமே ரிஜிஸ்டர் பண்ணது மட்டுமே 1,75,000 போது இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாத குடிசை தொழில்கள் வளர்ந்து வரும் தொழில்கள் எவ்வளவு இருக்கும். அதுதான் வந்து இன்னைக்கு முக்கியம். எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியாது. இப்படி தொழில் ஒருத்தர் ஆரம்பிச்சாருன்னா அவர் கிட்டத்தட்ட கண்டிப்பா ஒரு 10 பேருக்கோ 100 பேருக்கோ 1000 பேருக்கோ வந்து நமக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல சேலரியும் நமக்கு கிடைக்கும். மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா? கண்டிப்பாக உயர்ந்திருக்கு. கோவிட்க்கு பிறகு எத்தனையோ நாடுகள் இருந்த இடம் இல்லாம அழிஞ்சு போச்சு. அந்த சமயத்துல எல்லாருக்குமே கஷ்டம் இருந்துச்சு, எங்களுக்கும் இருந்தது. ஆனா இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துல ரெக்கவரி பார்த்தோம்னா அதாவது சொல்லவே முடியாத அளவுக்கு நல்ல ரெக்கவரி. நம்மளுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயர்ந்துதான் இருக்கு. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. கல்வின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க மும்மொழி கொள்கை ஆகட்டும், சமஸ்கிருதம், ஹிந்தி அந்தந்த மாநிலத்தில் இருக்கும் மாநில மொழிகளுக்கு கொடுக்கும் உரிமை இது எல்லாமே வந்து மிகவும் நல்ல விஷயம். இது வந்து அந்த மாநில அரசாங்கங்கள் புரிஞ்சுக்கிட்ட மக்களுக்கு நல்லது செய்யலாம். ஊழல் இல்லாத அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. மற்ற நாடுகள் நம்ம நாட்டை வந்து எவ்வளவு கேவலமா பார்த்துட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு இந்தியா சொன்னா நாங்க கேட்போம் அப்படிங்கிற இடத்துல நம்ம பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாங்கன்னா, நான் அமெரிக்காவை இன்னும் நம்பல, இன்னைக்கு மோடி வந்து எங்களுக்கு போரை நிப்பாட்டுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா போன் பண்ணியே கேட்கிறாங்க. மன்மோகன் சிங் நல்ல தலைவர், நல்ல பொருளாதார நிபுணர். அவரை வந்து ஒரு பொம்மை மாதிரி ஆக்கி ஓரமா உட்கார வச்ச இடத்துல இன்னைக்கு நடந்து வரும்போதே ஒரு மியூசிக் போடுவாங்க. மோடி வரும்போதேவும் நமக்கெல்லாம் அப்படியே புள்ள அரிக்கும். இப்படி ஒரு பிரதமர் நமக்கு கிடைச்சது கண்டிப்பாக நம் செஞ்ச பாக்கியம். இந்தியன் என்பதால் நாம் எல்லாரும் பெருமை கொள்ளணும். இன்னைக்கு பாரத பிரதமர் சொன்ன மாதிரி வீட்டுக்கு மூவர்ண கொடி. நம் எண்ணத்திலும் நம் செயலிலும் நம் சிந்தனையிலும் நமக்கு வந்து நம்ம நாடு, இந்த நாடு வந்து நம்மளுடைய வீடு.
யார் என்ன சொன்னாலும் நம் நாடு அடுத்து வர சந்ததிகள் வந்து கஷ்டப்படாம இருக்கணும், நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும். நம்ம பக்கத்துல எதிரி நாடுகளாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள நம் எதிரிகளையும் துரோகிகளையும் அதிகமாக வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்கள வந்து நம்ம வளர்ந்து விடக்கூடாது. அன்னைக்கு சோசியல் மீடியா இல்லை, இன்னைக்கு நம்ம கையில சோசியல் மீடியா இருக்கு. மக்களுக்கு வந்து எல்லாரும் கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். 2 தடவை 3 தடவை நம்ம நல்லா சொன்னா கண்டிப்பாக மக்களுக்கு வந்து புரிதல் இல்லாம இருக்கு, கண்டிப்பாக புரிஞ்சுக்கிருவாங்க. அடுத்து வரும் இன்னும் நம்மளுடைய சந்ததிகள் நல்ல முறையில நிம்மதியாக வாழணும்னா அது நம்ம கையில தான் இருக்கு. நல்ல அரசாங்கத்தின் தலைமையில் ஒரு விஸ்வகுருவின் தலைமையில் நமக்கு ஒரு நல்ல பேரரசர் கிடைச்சிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து நம்முடைய பாரத பிரதமரை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர்னா நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள். ஏன்னா எந்த ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம நான் இப்படித்தான் என் மனசுல தோன்றத உண்மையை வந்து டைரக்டா, ஏன்னா நிறைய பேர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிடுவாங்க. அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து அந்த காம்ப்ரமைஸ் இல்லை. அதுக்கு காரணம் வந்து ஒரு நேர்மையான மனுஷனால மட்டும்தான் இப்படி ஒரு டெடிக்கேஷனை கொடுக்க முடியும். நம்முடைய பாரத பிரதமராகட்டும், அடுத்து வரும் தலைமுறைக்கு வந்து ஒரு நல்ல பிரதமர் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து உருவாக்கிட்டு இருக்கு இன்னைக்கு பாஜகவும் ஆர்எஸ்எஸும். அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது வந்து வீணாகி போகக்கூடாது. ராகுல் மாதிரி ஆளுகளுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்மளுடைய பிரதமர், நம்மளுடைய கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியர்களுடைய கடமை, ஒவ்வொரு தேசபக்தி உள்ளவர்களுடைய கடமை. இந்தியனாக பிறந்ததால் நான் பெருமை கொள்கிறேன், நீங்களும் பெருமையாக இருக்கணும். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். எல்லா மக்களுக்கும் நன்றி.